Hello friends, welcome to Gijini Alandra's World. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பிரெட் வச்சு எப்படி வந்து 10 நிமிஷத்துல வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 6 பிரெட் பீசஸ் எடுத்துர்க்கேன். அதோட 4 பக்கத்தையும் அந்த பிரவுன் கலர் பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சது வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அது கூடயே நான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதோட தோலை எல்லாத்தையும் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியா கட் பண்ணி அதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உரல்ல இடிச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா மல்லி இலை எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிரெட் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பிரெட் கூடயே வந்து மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். அது கூடயே வந்து கொஞ்சமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். மல்லி புதினாவையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நான் உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்க்கல, அதனால் நான் வந்து நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா நம்ம உருண்டையாக பிடிச்சு வரணும். கொஞ்சம் அது பைண்டிங்காக கொஞ்சமாக நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அது வரணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ செஞ்சுக்கலாம். நம்ம வடை மாதிரியோ இல்லை உருண்டையாவோ எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிடிச்சிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். மீதி இருக்க மாவை இதே மாதிரி ரெடி பண்ணி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சோன்னே அது பாத்திரம் நல்லா சூடான பிறகு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லாட்டினா இது கரிஞ்சிடும். அதனால நம்ம ஒன்றொன்னா எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நம்ம திருப்பி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா திருப்பி விட்டுடலாம். எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து லோ ஃப்ளேமில் இருந்து மிதமான சூட்டில் இருந்தால் தான் அது வந்து வெளியில் நல்லா மொறுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு பிறகு ஒன் சைடு வந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பிட்டு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய வந்து இந்த பிரெட் வந்து கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம சர்வ் பண்ண போகிற பாத்திரத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய பிரெட் கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்படும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.